Hello guys, welcome back. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் குக்கிங் வீடியோ போடுறோம். ஆமா, குக்கிங் வீடியோ போடுறோம். ஸ்கூல் விட்டு வந்தோடனே வந்து கொத்து பரோட்டா பண்ணலாம். இன்னைக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. நீ vlog எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் இன்னும் உன்னோட vlogல வந்து ப்ராப்பரா வரலன்னு சொன்னா, சரி ஓகே கொத்து பரோட்டா தானே பண்ணலான்னு பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நாங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி இதே சேம் திங் வந்து பண்ணியிருக்கோம். ஆனா அன்னைக்கு நாங்க பண்ணது வெஜ்ஜு. இன்னைக்கு முட்டைலாம் போட்டு சிக்கன் சேர்வா போட்டு நான்வெஜ் கொத்து பரோட்டா பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் பிகின். ஸோ சிம்பிள் தான் கொத்து பரோட்டாக்கு. நான் வந்து ஒரு 5 பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 5 பரோட்டா வந்து இப்போ கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாங்கும் போதே சிக்கன் சேர்வா, இங்கே பாருங்க சிக்கன் சேர்வா இருக்கு. இவ்வளோதான் தேவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாஸ், அப்புறம் வேரிஸ் 2 முட்டை, 2 முட்டை கமான் குயிக். ஏ ஓகே, இந்த 2 முட்டை. ஸோ இவ்வளோதான். இன்னொன்று வேணும்னா சிக்கன் வாங்கியிருக்கலாம், பட் கீழே போய் வாங்குறதுக்கான சோம்பேறித்தனம். ஸோ சிக்கன் சேர்வாவே போதும், சிக்கன் தேவையில்ல. குயிக்கான ஒரு vlog, குயிக்கான ஒரு சமையல் நானும் அம்மும் பண்றதை நீங்க பார்க்க போறீங்க. 5 பரோட்டாவும் வந்து பிச்சு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் வேணும்னா குட்டி குட்டியா வந்து பிச்சு போடலாம். ஆனா எனக்கு கை வலிக்குது. இது கூட நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது பேனுன்னு சொல்லுமா சட்டின்னு சொல்லுமா ஏதோ ஒண்ணு, அதுல வந்து கடாய் எடுங்க. கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் கொதிக்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ கடுகுல கடுகு. இப்ப அதுக்கு மேல நம்ம வந்து first onion. First we going to put onion. So this vlog is going to be full and full English vlog. Okay, fine. Okay fine. அதுதான் இப்போ இங்கிலீஷ் மட்டும் தான் பேசணும். தக்காளி தான் பாடியடா, தக்காளி தான் பாடியா. சரி மொத்தட்டாளு தக்காளி இப்ப போடக்கூடாது. ஆனா இந்த தக்காளி போட்டுருச்சு. அது வழக்கம் போல எல்லாத்தையும் போட்டோம்னா நம்ம நல்லா இந்த கரண்டியை வச்சு இப்படி வாட்டணும். ஆமா சாரி. So we have to speak only English, okay? Hey, only English. Okay. Next step what? Next What is next step? இன்னும் நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் வந்து முட்டைய போடணும். இப்ப என்னன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டோம் பாத்தீங்களா, அது நல்லா அதுல குக் ஆனதுக்கு அப்புறம் அதுல 2 முட்டைய உடைச்சு அப்படியே ஊத்த போறோம். ஊத்தி அதுக்கு மேல மசாலா எல்லாம் போட்டு, சரி ஓகே, மசாலா எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2 முட்டைய உடைச்சு ஊத்த போறோம். அவனே தரக்கேந்துறேன். இப்ப என்னன்னா எனக்கும் அம்முக்கும் அவசரமே கிடையாது. வீடியோ எடுக்கிறவனுக்கு வெளியே போறதுக்கு அவசரமா இருக்குது. இப்போ பீச்சுக்கு போறானா இல்ல, വെറുതെ പോവാണ് ബീച്ചിക്ക്. ഡിപ്രഷൻ ആയാലും ഒന്നുമില്ല. ഡിപ്രഷൻ ആയാലും അല്ലെങ്കിലും ഓൻ ബീச்சுக்கு പോകും. சாரி, அம்மல் வந்து அப்பப்ப பீச்சுக்கு போறாங்க. ஏன் போறானே தெரியல. அசிங்கமா காட்டுறான் அவன். அப்பப்போ நான் வந்து இவங்க 2 பேரும் இருக்கும்போது என்னை மீறி நான் மலையாளத்துல பேசிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட வீடியோ நீங்க பாக்குறதுனால நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் கத்துக்கோங்க. என்னை கேவலமா காட்டுவான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவன் பண்ற அந்த ஜோக் டைம்ல இங்க வந்து அது காட்டடா, அது காட்டு. அம்மா வந்து என்ன பறையா எந்த வதக்குறான். வதக்குறேன்னு இங்கிலீஷ் இருந்தாரு பறை மிக்சிங்கா. அமல் போயிட்டான். அவனுக்கு பீச்சுக்கு போறது டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் ஓட்டான். ஸோ நானும் அம்மும் இப்போதைக்கு மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம். போடுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட். முக்கால்வாசி நான் vlog எடுக்க ஆரம்பிச்சு vlog எடுக்கும் போதெல்லாம் இந்த குக்கிங் vlog எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா, அதனாலதான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு ஒண்ணு இருக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சது. நிறைய மசாலா பேர்லாம் இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது இத்தனை நாள்ல. போன கொத்து பரோட்டா vlogல வந்து ராஜேஷ் வந்து வீடியோ எடுத்தான். 2வது அட்டம்ப்ட்லயும் வந்து திருப்பி ராஜேஷே கூப்பிட்டோம். இப்பெல்லாம் ராஜேஷ் ஏன் வரதில்லை, நான் பையன் வேலைக்கு போறான். குட், கீப் இட் அப்.
என்னையும் வந்து வேலைக்கு போன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல, நானும் போக வேண்டியதுதான். அப்ப எனக்கும் நீங்க வந்து கீப் இட் அப்னு சொல்லுங்க. கீப் இட் அப் பண்ணல் ப்ரோ, நல்ல புத்தி வந்து நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. மசாலாடா. ஓகே, இப்ப அவ்வளவுதான். மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் உப்புட்டுல உப்பே போடல. நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணுவோம். சிக்கன் மசாலாவும் போடுவோம். சிக்கன் மசாலா. அப்புறம் அவ்வளவுதான், நல்லா வதக்கு. இப்ப முட்டையை ஊத்த போறோம். இருங்க, இப்ப முட்டை 2 முட்டைய கழுவிட்டு வரேன். முட்டை வைக்கட்ட பாருங்க, முட்டை ஊத்துற ஸ்டைல. கலக்கு அடி பிடிக்க மாடியா? ஐயோ, எனக்கு நீ வீட்டுல திட்டுதான் போலியே. ஹோட்டல்ல ஊத்துற மாதிரி ஸ்டைலா ஊத்த பார்த்தேன், பாதி முட்டை கீழே போயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப இது போட்டு சேர்வா ஊத்தினா முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் கொத்து பரோட்டா. இது ரொம்ப சிம்பிள். போன வாட்டி வெஜ்ஜு குருமா வச்சு பண்ணோம், முட்டைலாம் ஊத்தல, வியாழக்கிழமை, அதனால நானும் அம்மாவும் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணோம். இந்த வாட்டி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நேத்தான் வியாழக்கிழமை. ஆனா இப்ப நான் வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது அப்படிலாம் ஃபாலோ பண்றது இல்ல. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்பெல்லாம். இடட்ரி இதுக்கெல்லாம் பெரிய கைதான். ஐயே, ஓகே. இப்போ அவ்வளவுதான். அம்மு சேர்வாய்க்கு எஸ், ஒரு பேக்கெட் சேர்வா மொத்தமா ஊத்துங்க. ஊத்து. அவ்வளவுதான். இன்னொரு சேர்வா பேக்கெட்டும் இருக்கு. கொஞ்ச நேரம் இதை வாட்டினதுக்கு அப்புறம் ஊத்துவோம். எல்லாத்தையும் போட்டாச்சுரா? ஏன் கண்ணுக்கு தெரியல? அது நீ வர்றதுக்கு முன்னாடி நாங்க போட்டோம், அதனாலதான் உங்க கண்ணுக்கு தெரியல. அவ்வளவுதான். ஈஸியான குக்கிங் இது. ஆனா பரோட்டா மட்டும் வெளியே வாங்கிட்டு வந்துருங்க, அது செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். பரோட்டா மட்டும் நம்ம வெளியே வாங்கிட்டு வந்துட்டா மீதி எல்லாம் நம்ம வீட்டுல ஜர்ரு புர்ருன்னு பண்ணி முடிச்சிடலாம். நீங்க இந்த vlog சண்டே பாத்துட்டு இருப்பீங்க, சோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. சண்டே வந்து எப்படி பாத்தீங்கன்னா மோஸ்டா உங்க எல்லார் வீட்லயும் சிக்கன் இருக்கும். கறி குழம்பே செஞ்சாலும் அதுல இருக்கிற கறியை வாஷ் பண்ணிட்டு நீங்க போட்டு அடியே அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அம்மா இன்னொரு சேர்வா இக்கடி ஓத்தரே சேர்வா, இன்னொரு சேர்வா ஊத்து. மான் குயிக் ஊத்தே. ஐயோ, இவா ஊத்து படுறா. இவ சுத்தி ஊத்துறதுக்குள்ள பொழுது விடுஞ்சிரும் போல. ஊத்தே ஊத்தே உள்ள ஊத்து. அவ்வளவுதான். அவ்வளவுதான் கைஸ், கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஷெஃப் சேனல்ல பாத்துருக்கீங்க. இது யார் டோன் தெரியுதா? பார்ட்னரோட டோன் இதுதான். ஹலோ கைஸ், நான் வந்துட்டேன் அப்படி சொல்லுவா. இந்த கிளாஸ் வச்சிங்கனா தெரியுல. அதுல ஆஃப் ஆகல நீ. அவ்வளவு, இதுக்கு மேல ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொத்து பரோட்டானாலே அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த கிளாஸ் வச்சு குத்துறது. சோ இப்போ வந்து இதோ அதெல்லாம் இந்த இருக்கு, 2 இருக்கு என்கிட்ட, 2 இருக்கு. ஒன்னு அங்க வை, ஒன்னு சங்க வை. பாருங்க, என்னடா தெரிக்குது? கொத்து பரோட்டா. முட்டை யாருக்கு போட்டேன்? முட்டா முத்து. நான் இன்னொருத்த ஓண்டியா പറഞ്ഞു. போதும், லைட்டா பிரஷர் கொடுத்தா போதும், கை வலிக்குது.
அந்த கிளாஸ் கழுகல் கழுகி ஞாபக கழுகி கோ. இதுதான் லேடிஸ் உள்ள விடக்கூடாது. അപ്പൊ ഞാൻ ലേഡിയല്ലേ? இவ எவ்வளவு விடுங்க, இவ லேடி கிடையாது. അമ്മ അമ്മ അതിന് പറയാനാണോ இப்போ கொத்து பரோட்டாவை எடுத்து நம்ம என்னடா இவ்வளவு இதுவா இருக்கு. அம்மா கொத்து பரோட்டா இஸ் ரெடி. ஒரு ஸ்பூன் எடு, நான் இப்பயே சாப்பிட்டு பார்ப்பேன். இந்த ஸ்பூன் இந்த இருக்கு, ஸ்பூன் இந்த இருக்குல்ல. சியர்ஸ். വേണ്ട. மறந்துட்டியா? Perfect. பர்ஃபெக்ட். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நான் சும்மா தான் சொல்றேன், உண்மையிலே நல்லா இருக்கு. உப்பு வந்து இப்போ அதுல கரெக்டா இல்லாட்டியும் நம்ம சேர்வா ஊத்துறோம் பாத்தியா, அந்த அதுல இருக்கிற அந்த இதுவே மசாலாவே கரெக்டா இருக்கும். நல்லா தானே இருக்கு. ஏன் அமைதியா இருக்க? உனக்கு அந்த பர்ஃபெக்ட் வரலையே? நல்லாதான் இருக்கு. இல்ல அம்முக்கு பிடிக்கல. ஐயோ சோ சேட். ராஜேஷ் நீ சாப்பிட்டு சொல்லு. என்ன நல்லா இருக்கா? எல்லாம் அது என்ன என்ன சொல்லுவாங்க, அது உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஸோ எல்லாரையும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன். எல்லாம் வெளியே போயிட்டு வந்ததுனால இன்னும் கிளம்பி வர்றதுக்குள்ளே லேட் ஆகும். ஸோ அதனால வந்து நாங்களே சாப்பிட்டு ராஜேஷ் கிட்ட ரிவ்யூ கேட்டோம், நல்லா இருக்குன்ட்டான். எங்களோட நைட்டு டின்னர் இதுதான். இதுலயும் வந்து கொஞ்சம் வந்து அமுல் அவனுக்கு எடுத்து வைக்க சொன்னான். ஸோ அமுலுக்கு கொஞ்சோண்டு அமுலுக்கு கொஞ்சம் எடுத்து ஆவடச்சாலா இந்தோ அமுலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம். மீதி நானும் அம்மும் சாப்பிட்டு நைட்டு நல்லா படுத்து தூங்க போறோம். நீங்க இதை ட்ரை பண்ணாதான் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே காய்ஸ், இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். அதான் அமுல். டாடா பாய், டேக் கேர் காய்ஸ். see you all in another video. Bye.